என்ன மேடம் இது? ஒண்ணு வேலைக்கு ஆகலைன்னா கோர்ட்ல எந்திரிச்சு கத்தி கதறி கூச்சல் போடுன்னு அந்த புள்ளகிட்ட சொல்லி கொடுத்தீங்களாக்க? பாவங்க அந்த புள்ள. யுவர் ஆனர், இந்த கே போட்ட கீ செயின் கிருஷ்ணாவுடையதுதான் என்பதற்கு புது ஆதாரம் ஒன்றை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். பர்மிஷன் கிராண்டட். அந்த கீ செயின் எப்படி கொடுங்க. ஆதாரம் வேற எங்கேயும் இல்லை யுவர் ஆனர். இந்த கீ செயின்குள்ளேயே தான் இருக்கு. இந்த கீ செயின் அடிபாகத்துல செல்போன்ல மெமரி கார்டு போட, சிம் கார்டு போட ஒரு பிரஸ் அண்ட் ஓபன் லாக் இருக்குமே, அது மாதிரி இந்த கீ செயின்லயும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் சிப் இருக்கு யுவர் ஆனர். முன்னொரு காலத்துல அகத்தியர் கடலை கமண்டலத்துக்குள்ள அடைப்பாரு, மலைய கடுகாக்கி வாய்க்குள்ள போட்டுக்குவாரு அப்படின்னு ஒரு கதையே இருக்கு யுவர் ஆனர். இந்த கிருஷ்ணாவோட அப்பாவும் ஒரு மலை முழுங்கி மகாதேவன் ஊரை கொள்ளையடிச்சு சேர்த்து மலை போல உள்ள சொத்துக்களை சின்ன சிப்புக்குள்ள கடுகாக்கி அடைச்சி வச்சிருக்காரு. அது இந்த கீ செயின்ல இருக்கு யுவர் ஆனர். மிஸ்டர் கிருஷ்ணா தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னோட பணக்கார விளையாட்ட விளையாடுற இடத்துக்கு இந்த கீ செயினை எடுத்துக்கிட்டு வந்து அதை தொலைக்கவும் செஞ்சிட்டாரு. என் தரப்பு வாதத்துக்கு இந்த சிப்பு தேவையில்லாத ஒண்ணுதான். ஆனா இந்த கீ செயின் கிருஷ்ணாவுடையதுன்னு நிரூபிக்க ரொம்ப தேவையான ஒண்ணா இருக்கிறதுனாலதான் இத நான் கோர்ட்ல சமர்ப்பிக்கிறேன் யுவர் ஆனர். இந்த வழக்கு முக்கியமான திருப்பத்தை கண்டுள்ளது. அடுத்த அமர்வில் இது விவாதிக்கப்படும். என்ன தம்பி இப்படி பண்ணி போட்ட? கோர்ட்ல படியேறும் போது சிங்கம் மாதிரி தலை நிமிந்து படியேறணும்னாக்க இந்த பாப்பநாய்க்கும் பாளைய நாச்சிமுத்து முதல் தடவையா கோர்ட்டு படி இறங்கும் போது தலை குனிஞ்சு இறங்க வச்சுட்டு தம்பி. அப்பனும் பையனும் இந்த நாச்சிமுத்த அட்ரஸ் இல்லாமையே பண்ணி போடுவீங்க போல இருக்குத. ஏன் தம்பி அது எவ்வளவு முக்கியமான கீ செயின், அதை எதுக்கு தம்பி விளையாடுற இடத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போனீங்க? எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் என் பழைய கார்ல உன்னை எடுத்துன்னு போனான். அந்த காரை இப்ப நானே எடுக்கிறது இல்ல, இவனும் புது கார்ல தான் சுத்துவான்னு அந்த குவாலிஷ் கார்ல கீ செயின்ல அந்த சிப்பை மறைச்சு வச்சேன். மறைச்சு வச்சதெல்லாம் சரிடா, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லி போடுவ. இந்த சிப்பு ரகசியத்தை மட்டும் ஏன்டா என்கிட்ட மறைச்சு போட்ட? டேய்,
ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சாதான்டா அது ரகசியம். ஊருக்கே தெரிஞ்சா நான் எப்படா கோடீஸ்வரனா இருக்க முடியும்? அது சரிடா. இப்ப தம்பி கேஸ் ரொம்ப சிக்கலா போய் தொலைஞ்சிடுச்சுல. அந்த இந்திரா மேடம் வேற என்ன பார்த்து நக்கலா சிரிச்சு போட்டு போறா. இப்ப நம்மளோட மானம் போயிட்டு இருக்குதுல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. டே நாச்சி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீ முன்னாடி முடிய ஒதுக்குனா கேஸ்ல ஜெயிப்ப, அதுவே பின்னாடி முடிய ஒதுக்குனா கேஷ்ல ஜெயிப்ப. இருடா. இந்த புடி, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நல்லா மூளைய கசக்கி என் பையனை காப்பாத்துடா. பாத்தியாடா எவ்வளவு பெரிய வைக்கல். உன்னால அவன் எப்படி கஷ்டப்படுறான் பார். முட்டா முட்டா பையல. என் மேஜர் டிராயர்ல யாராவது கைய வச்சுட்டு போறாங்கன்னு தான் அந்த கீ செயின்ல சிப்ப மறைச்சு வச்சேன். இல்ல டாடி, அன்னைக்கு ரொம்ப அவசரம், அதான் டாடி. என்னடா டாடி மாடி, நீ ஒழுங்கா தான் படிச்சு தொலைக்கல. ஒரு தப்பையாவது ஒழுங்கா செய்யறதுக்கு துப்பு இருக்குதா உனக்கு? அலட்சியம். இங்க பணம் கொட்டி கிடக்குதுன்ற அலட்சியம்டா உனக்கு. மொத்த சொத்தோட டீடைலும் அந்த சிப்ல தான் இருக்கு. அந்த சிப்பு இப்ப கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல மொத்த சொத்தையும் முடக்குனாங்கன்னு வச்சுக்க, நீ நானு நம்ம ஓல் ஃபேமிலியே கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான்டா. அட நடந்தது நடந்து போச்சுட. இந்த தம்பி திட்டி என்னடா ஆக போகுது? நாச்சி முத்து எதுக்கடா இருக்கிறான்? சும்மா விட்டு போடுவனா? ரெண்டுல ஒண்ணு பார்த்து போடுவனாக்கா. தம்பி நீ போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே டிவி கிவி பாருப்போ. ஏண்டா இப்ப நான் மூளைய கசக்கணும். ஏதோ அந்த பப்புக்கு இப்பெல்லாம் போறாங்களே, அங்க போனா மூளையை நல்லா கசக்கி விடுவாங்கன்னு முத தடவை அந்த பப்புக்கு நானும் போலான் இருக்கிறேன். நீ வாரியா? என்னடா நீ கேஸ் என்ன நிலவரத்துல இருந்து இப்ப போய் பப்பு சோப்பு நீங்க ஆளா இருக்கடா. நான் சிந்திக்கணும் மேடா. வாடா, நான் மூளையை கசக்கணும்டா. வாடா. சுமதி, தாத்தா, பாட்டி, காவியா, பாட்டி நல்லா இருக்கியாமா? வாங்க தாத்தா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் தாத்தா. உட்காருங்க. மா, என்னம்மா நீங்க? தாத்தா பாட்டி வந்திருக்காங்க, நீங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. காவியா, என்ன தாத்தா? வாமா. காவியா, பாவம் சுமதி என்ன பண்ணுவா? என்னால ஒரு பிள்ளை பெருசு ஒரு பிள்ளை சிறுசுன்னு பார்க்க முடியாது. எனக்கு 3 பிள்ளைங்களும் சமந்தான். சுமதிக்கு நீ மட்டும்தானே, அதனால்தான் உன்னை கூட்டிட்டு வந்துட்ட. அதுவே இன்னொரு பிள்ளையும் இருந்தா இந்த தாத்தாவோட மனசு உங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கும்.
வாமா. ஏப்பா அப்படிலாம் பேசுறீங்க? உங்களை மாதிரி அப்பா அம்மாவை நோக்கடிச்சதுக்காக நான் தான்ப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, எனக்கு வேற வழி தெரியலப்பா. பிறந்ததுல இருந்து உங்க முகத்தை பார்த்துதான்ப்பா நான் வளர்ந்தேன். கொஞ்சம் வருஷம் தான்ப்பா என் புருஷன் கூட நான் வாழ்ந்தேன். நான் வீட்டை விட்டு வந்தது காவியாவுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைச்சு கொடுக்கறதுக்கு தான்ப்பா. அது சரிம்மா, தனியா இருந்துகிட்டு நீ எப்படிம்மா அதை சாதிக்க முடியும்? நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, நமக்கும் எந்த கெடுதலும் நடந்துராதுன்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம்ல. நம்ம வீட்டுல இருக்கணும்னு எனக்கும் தாம்மா ஆசை. ஆனா அவ என்னடான்னா அந்த பொறுக்கி பயலோட சரிக்கு சரியா சண்டை போடுறா. போன்ல அவ பேசும்போது என்ன பேசினா தெரியுமா அம்மா? வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொம்பளைங்களையும் முடிஞ்சா தொட்டு பாருங்கிற மாதிரி பேசுறாமா. உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்குமா இருக்க முடியும்? என் மனசுக்கு சரின்னு படலம்மா. சுமதி, உன் மனசுக்கு சரின்னு பட்டு வந்திருக்க. நல்லதே நடக்குமா. உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம். இதுல கொஞ்சம் பணம் இருக்குமா, வச்சுக்கோ. இல்லப்பா, வேண்டாம்ப்பா. வாங்கிக்க சுமதி. அம்மா சொல்றல்ல, வாங்கிக்குமா. பேங்க்ல போட்டு வை, அவ கல்யாணத்துக்கு உதவும். வாங்கிக்கோ. அது மட்டும் இல்ல, காவ்யாக்கு ஒரு நல்ல வரனை பாருமா, கல்யாணம் பண்ணிடலாம். தாத்தா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க தாத்தா. இல்லம்மா, உங்களை பார்க்கணும்னு எங்களுக்கு தோணிச்சு, வந்தோம், பார்த்தோம். என் கண்ணு இல்ல, இன்னொரு வாட்டி வரோம். அப்பா இருங்கப்பா, சாப்பிட்டுட்டு போங்க. என்ன சுமதி, இதுவும் நம்ம வீடு தானே, இங்க எப்ப வேணாலும் வந்து சாப்பிடலாம். வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, எல்லாருக்கும் சமைக்கணும். இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன், சரியா? போயிட்டு வரோம். வாங்க போலாம். வரேம்மா. வரேன் காவியா. என்னமோ ராஜி, இன்னும் வாழ்க்கையில என்னென்ன பார்க்கணும். நீங்க சொல்றது சரிதாங்க. தாத்தா. காவியா, என்னம்மா? தாத்தா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுமா. என்னன்னு சொல்லு. உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு, நான் வாங்கி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தாத்தா. உங்களை பாராட்டணும்னு தோணுச்சு. எதுக்குமா? நீங்க ஒரு அருமையான நாட்டாம தாத்தா. பொண்ணு வேணும் மருமக வேணும்னு முடிவெடுத்து நிதானமா நடந்துக்கிறீங்கல்ல, அதுக்கு தான் தாத்தா. சின்ன பொண்ணு, உனக்கு இது புரியுது, ஆனா உங்க அம்மாவுக்கு புரியலையே. இப்படி நீங்க அனாத மாதிரி வந்து கிடக்கிறது எங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நாங்க படுறதெல்லாம் கஷ்டமே இல்ல பாட்டி. விஜயக்கா படுற கஷ்டம் தான் உண்மையான கஷ்டம். விஜயக்கா எப்படி இருக்காங்க பாட்டி? நல்லா இருக்காமா. விஜயக்காக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது பாட்டி. அவங்கெல்லாம் எப்படி திரும்ப என்ன மிரட்டினாங்க, என்னையே அப்படி மிரட்டினாங்க. விஜயாக்காவை எப்படி மிரட்டிருப்பாங்க, எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது பாட்டி. விஜயக்கா சோர்ந்து போகாம பாத்துக்கோங்க பாட்டி. விஜய எங்க பொண்ணு மாதிரி நல்லா பாத்துக்கிறோமா. எங்க பொண்ண நீ நல்லா பாத்துக்க. அவ ஏதாவது விரக்தி வேதனையில பேசினாலும் நீ தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். பாவண்டா உங்க அம்மா. உன் வாழ்க்கை தான் அவ வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கா. நான் பாத்துக்கிறேன் தாத்தா, நீங்க கவலைப்படாம போங்க. விஜயாக்காவுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் நீங்க 2 பேரும் விட்டுறாதீங்க. நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? சரி, இருந்தாலும் நீ சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். போதுமா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கமா. இது பாரு காவ்யா, உங்க அம்மா கோவத்துல இருக்கா. இந்த கோவம் தனியேற வரைக்கும் எங்களை பார்க்க வரமாட்டா. ஆனா இந்த தாத்தா பாட்டிய பார்க்க நீ தான் அடிக்கடி வரணுமா? கவலைப்படாதீங்க தாத்தா, எங்க அம்மாவே சொன்னாலும் நான் வந்து உங்களை பாப்பேன். சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். நீ பத்திரமா போ. சரி, பாய்.
சுகன்யா, நான் விஜயலட்சுமி கேஸ் விஷயமா டாக்டர் சாயராவை பார்க்க போறேன். சீக்கிரமே வந்துருவேன். நீ வீட்ல பார்த்து பத்திரமா இரு. டைனிங் டேபிள்ல டிஃபன் வச்சிருக்கேன், பசிச்சா சாப்பிட்டுக்கோ. வாட்ச்மேன் 1 hour பர்மிஷன் கேட்டிருக்கான். அவன் சீக்கிரமா வந்துருவான். சரியா? சரி. நான் வீட்டை லாக் பண்ணிட்டு தான் போறேன். சரிம்மா. பத்திரமா இரு. யாரு வந்திருப்பா? யாரு? யாரு? யாருன்னு சொல்லுங்க.